தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா என்ன ஈவியர்க்கும் இல்லாம அழிக்க நினைக்கிற இந்த ஆளுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு பார்த்தா அதை விட்டுட்டு அன்னைக்கு இவன் பொண்டாட்டி உசுரையும் இன்னைக்கு இவன் உசுரை காப்பாத்துற பொறுப்பை என் தலையில கட்டிட்டாரே. என் விதியை நான் என்னன்னு சொல்றது? டாக்டர் வர நம்பிக்கை இல்லாம சொல்லிட்டு போறாரு. எஸ்எஸ்கேக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தாட்சா இன்னைக்கு என்ன சொல்றது? என்ன ஆகுதோ அதை சொல்ல வேண்டியதுதான். இதுக்கே நீ புலம்பிட்டு இருக்க? அத்தை, நமக்கு தான் எஸ்எஸ்கே எதிரி. ஆனா தாட்சா இன்னைக்கு தாலி கட்டின புருஷனாச்சு, அவங்களுக்கு தகவல் சொல்லிடலாம் அத்தை. ஆமா ஆமா, அவ வந்தா இந்த ஆளை கவனிச்சுப்பா. நாமளும் வீட்டுக்கு போயிடலாம். நான் தாட்சானி நம்பர் உங்களுக்கு சொல்றேன். வேண்டாம் இலக்கியா, அன்னைக்கு நான் அவளை காப்பாத்தினப்போ அவ போன் நம்பரை என்கிட்ட கொடுத்தா. நான் பண்றேன். அத்தை, என்னாச்சு அத்தை? போன் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. மறுபடியும் ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க. இந்த அச்சாயினி போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்னாச்சுன்னு தெரியலையே. அவங்க ஏன் போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? பாரு. ஐயோ, கௌதம் வேற கால் பண்றாரு அத்தை. இப்ப என்ன சொல்றது? இங்க நடந்ததை பத்தி இப்போதைக்கு கௌதம் கிட்ட சொல்ல வேண்டாம். எஸ்எஸ்கேவை காப்பாத்தி நம்ம கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோன்னு அவன் கேள்விப்பட்டா அப்புறம் கௌதம் டென்ஷன் ஆயிடுவான். இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். இப்ப எதையாவது சொல்லி சமாளி. பேசு. ஹலோ, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? காய்கறி வாங்க போறேன்னு மார்க்கெட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து கௌதம், வந்துடுறோம் கௌதம், வந்துடுறோம். வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் இவ்வளவு லேட்டுன்னு தானே கேட்டுட்டு இருக்கேன். காய்கறியை தேடி வாங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இதோ இப்ப கிளம்பிடுவோம். ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? டோக்கன் நம்பர் 118. ஐயோ, ஏய், அது என்ன சத்தம்? நீங்க மார்க்கெட்ல இருக்க மாதிரி தெரியலையே. அது இல்ல கௌதம், அது ஒண்ணும் இல்ல. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன். நீ பேசுறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன விஷயம் இப்பவே சொல்லு. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் கௌதம். நான் வச்சிடுறேன், வைங்க. இலக்கியா, வா. என்னப்பா சொல்றா? என்ன ஆச்சு? இலக்கியா ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்டா வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொல்றான். ஐயோ, என்னன்னு தெரியலையே. காய்கறி வாங்க போனாங்க. அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இலக்கியா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? எஸ்எஸ்கே இப்ப எப்படி இருக்காரு? அவரோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? சொல்றேன். அம்மா, நீங்க? அம்மா, நீங்க யாரு? நீங்க ஒரு வைஃபா? ஏன் கேக்குறேன்னா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு ரொம்ப உடைஞ்சு போயிருவீங்க. அதான். என்ன சொல்றீங்க டாக்டர்? டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, பேஷண்ட் இனி ரொம்ப நாள் வாழ முடியாது. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழு தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.